செல்வம் பெருந்தகை திமுகவுடனே கூட்டணி தொடரணுன்றது வலியுறுத்துறதுக்காக திரு செல்வம் பெருந்தகை போகிறாரு. திரு வேணுகோபால் வர்றது மறைமுகமாக டிவிகேவுடன் பேச்சுவார்த்தைக்காக தான் வராரு. திமுகவும் தயாராக தான் இருக்காங்க, போனால் போகட்டும்ன்றதுல தான் நான் சொல்கிறேன். ஸோ அவங்க இழுத்து பிடிக்கணும்னு நினச்சா கூட இதை ப்ளஸ்ஸாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் அவங்க இழுத்து பிடிக்கல. காங்கிரஸ் டிவிகேவோட அலைன்ஸை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா அடுத்த நாள் திரு செல்வம் பெருந்தகை அவருடைய பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் வளர்ச்சி நீங்கள் திருப்பி ஆட்சி அமைக்கணும் திமுக நினைக்கும் போது காங்கிரஸ் தன்னுடைய வளர்ச்சி இன்னொரு ஸ்டேட்டில் ஆட்சி அமைக்கணும் அவங்க நினைக்கக்கூடாதா? தேமுதிக யார் கூட்டணிக்கு போகிறத அந்த சர்ப்ரைஸ் நீடிச்சுக்கிட்டே இருக்குது சார். இப்போ பிரைம் மினிஸ்டர் வேறு வரப்போகிறாரு மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்கில். இதுக்கப்புறம் ஃபைனலைஸ் ஆகுமா சார்? அவங்க இந்தியா கூட்டணிக்கு போகிறாங்களா? சரி, காங்கிரஸ் வெளியே போகும் பட்சத்தில் திருப்பி தேமுதிகவுக்கு திமுகவுடைய எதிர்பார்ப்பு இருக்கும். டிஎம்டிகேக்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி டிவிகே இருந்தாலுமே அவங்க டிவிகே சீனியர் ஜூனியர்னு ஈகோஸ்டிக்கில் அதை இக்னோர் பண்ணிடுறாங்க. தமிழ்நாட்டில் அதிமுக இந்தியா அலைன்ஸ் பிரம்மாண்டமான இல்லை. நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிகே டாக் நிகழ்ச்சியில் அரசியல் விமர்சகர் திரு சிகே அவர்களோட பல்வேறு விஷயங்கள் குறித்து கலந்துரையாட இருக்கிறோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் சொல்லலாம். வணக்கம் சார். வணக்கம் தேவா சார். காங்கிரஸ் தேசிய பொதுச் செயலாளர் திரு கேசி வேணுகோபால் அவர்கள் சென்னைக்கு வந்திருக்காரு. காங்கிரஸ்ல ஏற்கனவே பல பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. அவர் என்ன காரணத்துக்காக வந்திருக்காருன்னு நினைக்கிறீங்க? சரி, வேணுகோபால் அவர் கேரளாவில் அவருடைய பிளான் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக அவர் முழுசாக வேலை பார்க்குறாரு. ஸோ இந்த தமிழ்நாட்டில் சென்னைக்கு இன்றைக்கி வர்றதுக்கு காரணம் எல்லோரும் திமுக கூட பேச்சுவார்த்தை நினைக்கிறாங்க. இதே டைமில் திரு செல்வம் பெருந்தகை டெல்லி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி எந்த நேரத்தில் வேணாலும் அவர் டெல்லிக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி அது காங்கிரஸ் உடனே திமுகவுடனே கூட்டணி தொடரணுன்றது வலியுறுத்துறதுக்காக திரு செல்வம் பெருந்தகை போகிறாரு. திரு வேணுகோபால் வர்றது மறைமுகமாக டிவிகேவுடன் பேச்சுவார்த்தைக்காக தான் வராரு. ஆளாளுக்கு அவங்க வேலையை கரெக்டாக தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது பார்க்க விட்டுட்டு தான் வேடிக்கையும் பார்த்துட்டு இருக்காங்க காங்கிரஸுடைய மேலிடம் அப்படின்றது தான் நான் சொல்கிறேன். எது சரி வருதோ அதுக்குள்ளே அவங்க இது பண்ணிப்பாங்க. இப்போ இருக்கிற கண்டிஷனில் வேணுகோபால் அவருடைய பிளான் ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஏற்கனவே பேசி சொல்லியிருந்த மாதிரி கேரளாவுக்கும் பாண்டிச்சேரி அவர் ஃபோக்கஸ் பண்ணல, இருந்தாலும் பாண்டியிலும் காங்கிரஸுக்கு ஒரு பெரிய பெனிஃபிட் அப்படின்றது கன்வின்ஸ் பண்ணி தலைமையில் அதுக்கான ப்ராசஸை இவர் பண்ணுறாரு. ஆல்மோஸ்ட் டிவிகே பக்கம் காங்கிரஸ் நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி ஆல்மோஸ்ட் டிவிகே பக்கம் இவங்க காங்கிரஸ் பிரயாணம் தொடங்கிட்டாங்க, ரெடியாகி போயிட்டு இருக்காங்க. இது குரூஷலாக இப்போ பா சிதம்பரம் உடைய சில பேச்சுவார்த்தைகள் இருக்குது. அவருடைய கடைசி நேரம் ஏதாவது இருந்தால் தான் மாறுமே தவிர 99.99% சேஞ்சஸ்க்கு சான்ஸே இல்லை. நம்ம இதை ஒரு மாதத்தமாக சொல்லிகிட்டே இருக்கிறோம். அதுக்கான படிப்படியான செயல்பாடுகள் இப்போ நடந்துகிட்டே இருக்குன்றதை நம்ம சொல்லலாம். ஆனால் சிதம்பரம் அவர்களோட எதிர்பார்ப்பு என்னவா சார் இருக்குது? திமுக கூட கூட்டணியா இல்லை தவிக கூட கூட்டணி? சரி, இப்போதைக்கு அவர் திமுக தான் நினைக்கிறாரு. பட் கார்த்திக் சிதம்பரத்தினுடைய பேட்டிகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிவிகேவுடைய ப்ரெசன்ஸு அதை லேஸில் இடப்பட முடியாது நிறைய விஷயங்கள் அவர் பேசுகிறாரு. ஸோ அந்த கன்சிடரேஷன்ஸை அதாவது என்றைக்குமே நம்ம சில பேரை சொல்லுவோம்ல, இந்த வாரிசு அப்பாவை விட மகன் அவ்வளோ புத்திசாலியாக தெளிவாக இருக்கிறதுக்கு ரொம்ப கம்மி. அந்த மாதிரி இதில் பார்க்கும்போது சிதம்பரம்க்கு ஈக்குவலாக கார்த்திக்குடைய ஐடியாலஜி ரொம்ப நல்லாயிருக்கும். யதார்த்தமாக பேசுவார், நியூட்ரலைஸ்டாக பேசுவார், எது சரி எது தப்புக்குள்ளே ஈஸியாக வந்துடுவார். ஸோ அவருடைய கன்சிடரேஷன் டிவிகேக்கு கொஞ்சம் இருக்குன்றது தான் நான் பார்க்குறேன். அது பிரகாரம் அவரும் கன்வின்ஸ் பண்ணாங்க பட்சத்தில் சிதம்பரம் அவருமே டிவிகேக்கான சப்போர்ட்டராக தான் இருக்கும். ஏன்னா ஏற்கனவே சிதம்பரம் எதுக்கு சொன்னார்னா, நாளைக்கு திமுக கூட கூட்டணி வச்சு ஜெயிச்சிட்டாங்கன்னா அவருக்கு ராஜ்யசபா போஸ்ட் கிடைக்கும், அதுக்காக கூட திமுகவோட கூட்டணி வைக்கணும், இல்லாட்டினா நான் ஏற்கனவே ஆரம்பித்த மாதிரி தனி கட்சி நான் ஆரம்பிச்சிடும் அப்படின்ற ஒரு டாக்கும் போயிட்டு இருந்துச்சு இல்லை சார்? அப்படின்னு மட்டும் நம்ம சொல்ல முடியாது. சிதம்பரம் அவருக்கு ராஜ்யசபா கொடுத்தே ஆகணும்னா எப்படி வேணால் கொடுப்பாங்க, இனி அதர் ஸ்டேட். சிதம்பரத்தை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் சிதம்பரம் ஒரு நேஷ்னல் பார்ட்டி, நேஷ்னல் ஃபேஸு, நாட் எ ஸ்டேட் ஃபேஸு. ஸோ அவர் ஒரு மத்திய அமைச்சர், ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்தவர். ஸோ அவருக்கான ப்ரியாரிட்டி கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா எனி ஸ்டேட் தே கேன் டூ, அப்படி இதுதான் கான்செப்ட். ஸோ இங்கேருந்து இது தான் பண்ணணும் இல்லை சார். நாளைக்கு கேரளாவில் ஜெயிச்சிட்டாங்க, கேரளாவிலேருந்து கூட சிதம்பரத்தை அவங்களால இது பண்ண முடியும். ஸோ அது செகண்டரியாக தான் இருக்கும். இவங்கக்கிட்ட
இப்போ இருக்கிற கண்டிஷன் ரொம்ப டஃப் நெகோசியேஷனாக திமுக கூட போகிறது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திமுகவும் தயாராக தான் இருக்காங்க, போனால் போகட்டும்ன்றதுல தான் நான் சொல்கிறேன். ஸோ அவங்க இழுத்து பிடிக்கணும்னு நினச்சா கூட இதை வந்து ப்ளஸ்ஸாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் அவங்க இழுத்து பிடிக்கல ரியாலிட்டி. ஸோ அவங்க கொஞ்சம் லிஷராக வர்றாங்க. அதனால தான் அவங்க நிர்வாகிகளும் பொது மேடையில் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இது வந்து 2 பக்கமே அவங்க வந்து எனக்கு தெரிஞ்ச சோர்ஸ் எனக்கு வந்தது பிரகாரம் நீங்கள் போகிறதா இருந்தால் போய்க்கோங்கன்ற ரேஞ்சில் தான் திமுக பேசுகிறதா நான் கேள்விப்படுறேன். ஸோ இதை இந்த இவ்வளோ பண்ணிவிட்டு நம்ம அங்கே இருக்கணுமான்றது தான் இவங்க எல்லாரோடைய இது. நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி காங்கிரஸில் எம்எல்ஏ ஆகணும் அப்படி தமிழ்நாட்டில் எம்எல்ஏ ஆகணுன்றவங்க திமுகவில் எம்எல்ஏ அதிகமாக ஆகிறன்ற ஃபேவரிசம் இருக்குங்க. திமுக அதிமுக எம்எல்ஏன்னு இருக்காங்க. இப்போ புதுசாக டிவிக்கேன்னு மாறுறாங்க, கொஞ்சம் பேர் உருவாகிறாங்க. ஓகேவா? ஸோ அந்த திமுக ஃபேவர் எம்எல்ஏ எல்லாமே திமுகவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் இப்போ உள்ளுக்குள்ளே இருக்கிற பெரிய இது. இன்கேஸ் காங்கிரஸ் டிவிகேவோட அலைன்ஸை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா அடுத்த நாள் திரு செல்வம் பெருந்தகை அவருடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு சில எம்எல்ஏக்களுடன் திமுக ஆதரிக்கிறதுக்கு கூட அவர் தயாராக இருக்காரு. திமுக போய் ஜாயின் பண்ண போறாரா? வெளியில், அதாவது திமுக பி காங்கிரஸ் பின்ற மாதிரி காமிச்சு ஏதோ ஒன்று ஆதரிக்கிற மாதிரி கொண்டு வந்து தேர்தலுக்கு முன்னாடி சேர மாட்டாங்க. சேர்ந்தால் அது திமுகன்னு ஆகிடும். ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, வெளியிலேருந்து காங்கிரஸ்ன்னு இன்னொரு பார்ட்டி, இப்போ எப்படி பாமக ராமதாஸ் அன்புமணின்னு இருக்காங்களோ அந்த மாதிரி கன்சிடரேஷனில் இவங்க இங்கே போய் இருந்து அப்போ தான் செல்வம் பெருந்தகைக்கு நம்பி போகிற எல்லாருக்கும் எம்எல்ஏ சீட்டு இவர் போய் ஐக்கியமாயிட்டா இவருக்கு மட்டும்தான் எம்எல்ஏ. ஸோ தேர்தல் வரைக்கும் இப்படி இருந்து ஒரு 5 சீட்டோ 5 எம்எல்ஏக்கோ 10 எம்எல்ஏக்கோ முடிச்சுக்கிட்டு தேர்தல் முடிஞ்ச உடனே போய் திமுகவில் சேர்ந்துருவாங்க. அப்போ திமுக தலைமை வந்து ராகுல் காந்தி அவர்களோட பேச்சை கேட்பாங்களா, இல்லை செல்வ பெருந்தகை அவர்கள் பேச்சை கேட்பாங்களா சார்? ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு. சரி, அதுதான் சொல்லலாம். அது காங்கிரஸ் டிவிகேக்கு போயிடுதுன்ற பட்சத்தில் காங்கிரஸை தானே உடச்சி கொண்டு வராங்க. சிதம்பரம் தமிழ் மாநில காங்கிரஸ் உருவானது எப்படி? இந்த மாதிரி காங்கிரஸ் அலைன்ஸு இக்னோர் பண்ணும்போது இந்த மாதிரி மாறி வந்தது தான். ஓகேவா? திமுகவுடன் காங்கிரஸ் அலைன்ஸ் வைக்கணும்னு வரும்போது மூப்பனார் அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வெளியே வந்த இந்த மாதிரியான ஸ்டோரியால் தான் ஒவ்வொரு கட்சியுமே உருவாகுது. ஸோ அந்த உருவாக்குறதுல இது ஒரு அடுத்த பாட்டா. ஏன்னா செல்வ பெருந்தகையை பொறுத்த வரைக்கும் அவருக்கு நார்மலாகவே இப்போ ஒரு நிறைய கெட்ட பேர் இருக்குது. காங்கிரஸ்லேயே இருந்தாலும் இந்த தொகுதி கொடுக்காம வேற யாரும் கொடுக்கும் நிறைய விஷயங்கள் அவருக்குள்ளேயுமே இருக்குது. இப்போ இந்த சுச்சுவேஷனை யூஸ் பண்ணி அவர் அதே இடத்துல திடீர்னு நங்குரமாக உட்காரத்துக்கு அவர் பிளான் பண்ணுறாரு. ஸோ அது திமுக கூட இருந்தால் தான் அந்த இடத்துல ஜெயிப்பு நமக்கு சாத்தியன்றதை இப்போ அவர் கான்சன்ட்ரேட் பண்ணுற தொகுதியில் சாத்தியன்றதை அவர் நினைக்கிறார். ஸோ காங்கிரஸ் கூட இருக்கிறத விட அங்கேருந்து வந்து, ஏன்னா செல்வர் பிறந்தகை அவரோட ட்ராவல் எல்லாருக்கும் இருக்கு. விடுதலை சிறுத்தைகளில் இருந்து பகுஜன் போய் பகுஜன்லேருந்து இதுக்கு வந்தவர் தான் ஜெகன்மூர்த்தி அவர்களோட போயிட்டு சிதம்பரம் மூலியமா இதுக்கு வந்தவர் தான், காங்கிரஸ்க்கு வந்தவர் தான் செல்வம் பெருந்தகை. ஸோ அதனால அவர் ஜம்ப்புன்றது அவருக்கு பெரிய புதுசு இல்லை, அவருக்கு பெரிய சிரமமும் இல்லை. ஸோ இப்போ இருக்கிற கண்டிஷன் அவர் இந்த காங்கிரஸ் டிவிகே கூட கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னாலே இவர் வந்து ஜம்ப் ஆகிறதுக்கு தயாராக இருக்காருன்னு முடிப்பேன் சார். இப்போ காங்கிரஸ்லேயே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மாணிக்கம் தாகூர் பேசுகிறாரு, அப்புறம் ஜோதிமணி பேசுகிறாங்க, எம்பிஸ் தான் சார் பேசுகிறாங்க. ஆனால் எம்எல்ஏ சைட்லேருந்து இவங்க எல்லாருமே தாவேக்கா கூட போகணுன்ற மாதிரி கான்கிரீட்டாக யாருமே சொல்ல மாட்டாங்க. அது என்ன பிரச்சனைனா, அவங்களுக்கு இருக்கிற பதவி, சப்போஸ் திமுக கூட இவ்வளோ பேசிட்டு திமுக கூட போயிட்டா அவங்களுக்கு வந்து திமுக என்ன சொல்லணும், இவங்களுக்கு சீட்டு கொடுக்காதீங்கன்னிடும். ஓகே, அதனால இவங்களை பேச வச்சு அளவுக்கு போகிறாங்க. இவங்க யாருமே பேசாமல் அவங்க பேசினா பதவி பாதிப்பு இல்லை. மாணிக்க தாகூர் பதவியை வந்து ராஜினாமா பண்ணிட்டாருன்னு சன் நியூஸ் டைட்டில் கார்டு போடுற அளவுக்கு ரூமர்ஸை கலப்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஐடிவிங்கில். திமுகவில் வெற்றி பெற்ற மாணிக்க தாகூர் பதவி விலகும் போது கூட்டணி மாறும்போது பதவி விலகிறாருன்னு இவங்க போடுறாங்கன்னா அந்த அலைன்ஸால ஒரு 4 இடத்துல ஜெயிச்ச திமுக காரங்க கூட தான் இருப்பாங்க. அவங்கள ரிசைன் பண்ணுவாங்களா? சரி, இந்த மாதிரியான தரந்த அரசியல் பண்ணுறதை விட்டுட்டு கூட்டணி அந்த தேர்தல் அந்த வெற்றி அதுக்கு அடுத்து என்ன செய்யணும் அப்படின்றத தான் பார்க்கணும். இப்போ நீங்கள் உங்கள் வளர்ச்சி நீங்கள் திருப்பி ஆட்சி அமைக்கணும் திமுக நினைக்கும் போது, காங்கிரஸ் தன்னுடைய வளர்ச்சி இன்னொரு ஸ்டேட்டில் ஆட்சி அமைக்கணும் அவங்க நினைக்கக்கூடாதா? அதை நீங்கள் ஏன் வந்து இந்த மாதிரி ஒரு கிரிட்டிசைஸத்தை பண்ணுறீங்க? சரி, அதே இதை தான் நம்ம சொல்கிறோம், இந்த நெரேட்டிவ் செட் பண்ணுறதுன்றது இருக்கு இல்லையா? இது வந்து நம்ம தமிழ்நாட்டில் பல இப்போ நம்ம அந்த நெரேட்டிவ்ன்றது கிட்டத்தட்ட நம்ம ஒரு 3-4 மாதமாக கண்டினியூஸாக பேசுகிறோம். இப்போ டிவிகேவினர் கூட அந்த நெரேட்டிவ் செட் பண்ணுறாங்கன்றதை எடுத்து பேசுறது நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பேச்சாளர்கள் எல்லாமே வந்து நெரேட்டிவ் எங்கள் மேலே பேச ஆரம்பிச்சாங்க. நம்ம ஒரு 3-4 மாதமாக இந்த நெரேட்டிவ்ன்றதை நம்ம தான்
அழுத்தம் திருத்தமாக எல்லா சொல்லிட்டு இடத்துல பதிவு பண்ணிகிட்டே வரோம். இப்படி தான் பண்ணுவாங்கன்றத சொல்கிறோம். இன்னைக்கு இதை புரிய ஆரம்பிக்குது. தாவக்கவனருக்கும் இது புரியுது. அவங்களே இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண நாளைக்கு இது எல்லாருமே எடுத்து பேச ஆரம்பிப்பாங்க கூடிய விரைவில்ன்றதை நான் நம்புகிறேன். ஸோ இப்போ காங்கிரஸ் டிவிகே அலைன்ஸ் வந்து இன்னும் ஒரு சில நாட்களில் வந்து அந்த ஒரு வேகம் எடுக்கும் நான் நினைக்கிறேன். 1ஆம் தேதி 2ஆம் தேதிக்குள்ளே 1ஆம் தேதி திரு மோடி அவர்கள் வந்து போகிறாரு. 1ஆம் தேதியும் 6ஆம் தேதியும் இது மறுபடியும் வராது. 6ஆம் தேதி மோடி அவர்கள் வந்து போன பிறகு தேர்தல் அறிவிப்பு வரும். 7ஆம் தேதியோ 8ஆம் தேதியோ அறிவிச்சிடுறாங்க. 10க்குள்ளே வந்துடும் சார். ஆமாம், வந்து போனோடனே தேர்தல் அறிவிக்கிறாங்க. அறிவிக்கிறதுலேருந்து 40 நாள் தான் கணக்கு மொத்தம். ஸோ அது கால்குலேஷன் வச்சுப்பாங்க. ஹையாக 40 நாளுக்கு மேலே போகாத மாதிரி பார்த்துப்பாங்க. தேர்தல் கேம்பெயின் அந்த கேண்டிடேட் இது எல்லாமே ஒரு 30லேருந்து 35 நாளுக்குள்ளே வர மாதிரி தான் பார்ப்பாங்க. மேக்ஸிமம் 33 நாள்லேருந்து 40 நாட்குள்ளே தான் மொத்தமே வரணும். மார்ச்சுக்குள்ளே எல்லாம் ஃபைனலைஸ் ஆகிடும் சார். கேண்டிடேட்டு நாமினேஷன் தாக்கல் பண்ணுறது எல்லாமே வந்து இப்போ அவங்க அறிவிக்கிறதுலேருந்தே மார்ச் வந்து 20ஆம் தேதி 25ஆம் தேதிக்குள்ளே கேண்டிடேட் ஃபைனலைஸ் ஆகிடும். ஏன்னா 20 நாள் தான் டைம் கொடுப்பாங்க கேம்பியனுக்கு மேக்ஸிமம். ஓகேவா? ஸோ 13ஆம் தேதி தேர்தல்னா ஒரு நாள் ஆஃப் கேம்பியன், அதாவது 12ஆம் தேதி கேம்பெயின் பண்ணக்கூடாது. அப்போ 11ஆம் தேதி வரைக்கும் அங்கேருந்து 20 நாள் ரிவர்ஸில் வந்தீங்கன்னா 21ஆம் தேதி 22ஆம் தேதிக்குள்ளே இந்த வேட்புமனு தாக்கல் பரிசீலனை வேட்பாளர் லிஸ்ட்டெல்லாம் வெளியே வந்துடும். ஸோ அதுக்கான அறிவிப்பு கரெக்டாக நேரம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 7லேருந்து 9 10ஆம் தேதிக்குள்ளே அறிவித்து அந்த 10-12 நாள் வேட்புமனுக்கான இதெல்லாம் அறிவித்து அடுத்த ப்ராசஸ்க்குள்ளே போயிடுவாங்கன்றதை நம்ம பார்க்குறோம். ஓகே சார். நம்ம டிஎம்கே ஐடி விங் பற்றி நம்ம ஏற்கனவே பேசணும் சார். அதை பற்றி நம்ம பேசியே ஆகணும். என்னன்னா இப்போ கூட்டணி கட்சின்றதை கூட வந்து திமுக ஐடி விங் வந்து பார்க்கவே மாட்டாங்க. ஏன் இந்த சாம்சங் போராட்டம் நடந்துச்சுல்ல சார் சமீபத்தில், ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கம்யூனிஸ்ட் கூட பாரபட்சம் பார்க்காம அந்த ஐடி விங் வந்து அவங்களுடைய விமர்சனத்தை கொடுத்து. சரி, நான் அது வேற மாதிரி பார்க்குறேன் தேவா. சரி, இப்போ நீங்கள் ஐடி விங் இந்த இது வந்து அவங்க கட்சி சார்பு வளர்ச்சி அரசியல் இதுக்கு நம்மளுடைய கொள்கை வேறு. சரி, அங்கே கம்யூனிஸ்ட்டுகள் என்ன நடந்தது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இப்போது கம்யூனிஸ்ட் போகலன்னா அது அவ்வளோ பெருசாக இருக்காது அப்படின்றது திமுக தலைமைக்கோ இதுக்கோ அவங்க அந்த அமைச்சர் மூலியமாகவோ ஏதோ வந்து தெரிவிக்கிறாங்க. அதனால தான் இந்த பேக் ஃபயர் ஆகுதே தவிர அந்த இடத்துல என்ன நடந்தது, அது அவங்க பண்ணது சரியாக தவறான்னு பார்க்கும்போது அங்கே சில தவறுகள் இருக்குன்றது தெரியுது. அந்த தவறுக்கு இவங்க எப்படி ரியாக்ட் பண்ணாங்கன்னா இந்த மாதிரி ஐடி விங் மூலியமாக ரியாக்ட் பண்ணாங்க. அது கூட பண்ணியிருக்க தேவையில்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். சரி, கம்யூனிஸ்ட் பட் அவங்களுக்கு வந்து கம்யூனிஸ்ட்டை பொறுத்தவரைக்கும் தொழிற்சங்கம் தான் ஸ்ட்ராங்கு. அதை தவிர வேறு எதுவும் அவங்கக்கிட்ட இல்லை. ஸோ அந்த தொழிற்சங்கத்தை அவங்க விட்டு கொடுக்கறத விட்டால் அவங்களுக்கே அது பாதிப்பாயிடும்ன்றதுனால தான் அதை அவங்க பண்ணலை. இல்லைனா திமுக சார்பாக தான் அவங்களும் நின்றுருப்பாங்க அந்த இடத்துல. ரியாலிட்டி இதுதான். ஸோ அதை இந்த மாதிரியான எதிர்ப்பு மூலிமா திமுக வந்து சரி கட்ட பார்த்தாங்க. சார், இதை நம்ம இப்படி எடுத்துக்கலாமா சார்? இப்போ தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய நிறைய அந்த வன்கொடுமை சம்பவங்கள்லாம் நடக்குது. அப்போ வந்து விசிகா வந்து பல விஷயத்தில் குரல் எழுப்ப மாட்டாங்க. ஆனால் இதில் வந்து காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் வந்து சரியாக பண்ணியிருக்காங்கன்னு நம்ம எடுத்துக்கலாமா சாம்சங் விஷயத்தில்? சரி, அது அப்படி அதுதான் சொல்கிறேன். அவங்களுடைய செல்ஃபிஷ், நான் அரசியல்வாதிகளாலே சுயநலம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அங்கே கம்யூனிஸ்டுடைய வாக்கு வங்கி பாதிக்கும்ன்றதுனால வாக்கு வங்கி பாதிக்கும்ன்றதுக்காகத்தான் அவங்க அங்கே இறங்கி போராடுறாங்க. ஏன் அதே கம்யூனிஸ்ட் அதுக்கு தான் போராட்டம் சொல்லணுமா? நீங்கள் சொல்கிற மாதிரியே பாலியல் குற்றச்சாட்டுகள் சொல்லலாம், சாதிய வன்கொடுமை சொல்லலாம், எல்லாத்துக்குமே போகிறோம். கட்சின்றது என்ன, பொதுவாக எது சரியில்லையோ அதுக்கு வந்து முன்னிருந்து போராடணும்ல. அவங்கவுங்களுக்கு தேவையான அவங்க பலம் இழக்கும் நேரத்தில் என்ன பண்ண முடியுமா? அது திருமாவளவன் கூட பண்ணல, அதை கூட பண்ணல. அது நான் அடுத்த கேள்வி புரிஞ்சுக்குது. சரி, அது கூட அவர் பண்ணலைன்னா அவர் அதான் நான் சொன்னேன், ஆஃப் போர்டு போயிட்டாருன்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஒரு தலைவராக இருந்து இப்போ தலைவருக்கு கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டாருன்னு நான் நினைக்கிறேன். யாரோ ஒருத்தர் திருப்பி எமர்ஜ் ஆகி இன்னொரு புது தலைவர் இதுக்கு உருவாவாங்கன்றத நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக ஒருத்தவங்க வருவாங்க. சரி, இப்படி இந்த மாதிரியான அரசியல் பார்க்கும் போது இதுக்கு எதிர்ப்பு சொல்லி ஒரு ஆள் வருவாங்கல்ல. ரியாலிட்டி இப்போது திருமாவளவன் அவரும் செல்வம் பெருந்தகையும் பகுஜன் ஆம்ஸ்ட்ராங்கும் ஒன்றா ஒரே கட்சியில் இருந்தவங்க தான், பயணித்தவங்க. திருமாவளவன் தலைவராக எடுத்து இவங்க 2 பேரும் ஒரு மாவட்ட செயலாளர் யார் ரேஞ்சில் இருந்தவங்க தான். ஓகேவா? அப்படி இருந்தவங்க பகுஜன் அப்போ வந்து நார்த்தில் பெருசாக அவங்க எமேஜ் ஆகிட்டு இருந்தாங்க அந்த மாயாவதி அவர்கள். அப்போது அவங்க என்ன பண்ணாங்க, எல்லா ஸ்டேட் இந்தியா ஃபுல்லாகவே அந்த யானை சின்ன ஒரு பெருசாக அவங்க ஒரு இது கிரியேட் பண்ணும் போது இங்கே அவங்க பணம் செலவழித்து எதை பண்ணணும் போது இங்கேருந்து போனவங்க தான் ஆம்ஸ்ட்ராங் அவரும் செல்வம் பெருந்தகையும். அங்கே ஆம்ஸ்ட்ராங் ஸ்ட்ராங் ஆனவொடனே அங்கே தனக்கு இருப்பு இருக்காதுன்னு அங்கேருந்து ஜம்ப் ஆனவர் தான் செல்வம் பெருந்தகை. ஸோ அவங்கவுங்களுடைய அரசியல் எதிர்காலத்துக்கும் அவங்கவுங்களுடைய இதுக்கு தான் அவங்களோட பிரயாணங்கள் போயிட்டுருக்கு. ஸோ இதில் எங்கே வந்து மக்கள் நலன்ன்றதை நம்ம பார்த்துக்கணும்.
நம்மளே மக்கள்கிட்டே தெரிஞ்சுக்கலாம். விட்டுறலாம் அதை. அவங்க சமுதாய நலன், நம்ம மக்கள் நலன் கூட சொல்ல, அவங்க யாருக்காக போராடுறாங்களோ அந்த சமுதாய நலன் என்ன பண்ணியிருக்காங்கன்றத முடிவு பண்ணோம். ஸோ இனி இந்த சமுதாய நலன் உங்களுக்காக போராடுறேன்றவங்கள நம்புறதை விட்டுட்டு பொதுவான ஒரு தலைவர் தேர்ந்தெடுத்து அவங்கக்கிட்டேயே நம்மளுடைய இதுவை வச்சு பிரயாணித்தோன்னா அது ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி இதுக்கான தேவைகளும் குறைஞ்சிருச்சு. சரி, இன்றைக்கி வந்து உலகமயமாக்கல், இந்த குளோபலைசேஷன் எல்லாம் இந்த இது ஆகும்போது எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்க ஆரம்பிக்கும் போது இப்போ இந்த மாதிரியான சர்க்காஸ்டர்ஸ் குறைஞ்சிருச்சுன்னு தான், நான் இல்லவே இல்லைன்னு சொல்ல முடியாது, குறைஞ்சிருக்கு. அந்த நகர்ப்புறமாக்கல் மாறும்போது இப்போ சென்னைன்ற நகரத்தில் பார்த்தீங்கன்னா எந்த சமுதாயத்தை வச்சு பேஸ் பண்ணி யாரையுமே பண்ண மாட்டாங்க, முடியாது, எல்லாமே கலந்துருக்காங்க. அந்த மாதிரி அந்த பெருநகரங்கள் வளர்ச்சின்னு வரும்போது அங்கே குடிபெயரும் போது இதெல்லாம் வந்து மாறிட்டே போகுது. இது வளர்ச்சி நோக்கி போனால் இது சரி, ஆட்டோமேட்டிக்காக இது சரியாயிடும். நம்ம ஆளுங்க வளர்ச்சியை நோக்கி கொண்டு போகாமல் இதை வச்சு அரசியல் எப்படி பண்ணலான்றதை மட்டுமே பார்க்குறாங்கன்றது தான் இது. நான் இதில் வந்து பிஜேபிக்காரங்க சொல்கிற மாதிரி படிக்க விடாமல், நாலேஜ் கொடுக்காம அவங்கள அப்படியே வச்சாருன்னா நம்மளுடைய பேச்சை கேட்பாங்கன்னு பண்ணுறாங்களான்றது கூட எனக்கு இப்போ டவுட்டு தான். அப்படி தான் பண்ணுற மாதிரி தான் நமக்கு தெரியுது. ஏன்னா ஒரு அரசாங்க பள்ளியில் நம்ம நல்ல பாடம் சொல்லி கொடுத்தா பசங்க நல்லா வளர்ச்சி பெறுவாங்கன்ற இடத்துல கூட கவர்மெண்ட்டால் ஒரு கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ண முடியல. ஒரு ஆசிரியர் தகுதி தேர்வுலையோ, தகுதியான விஷயங்கள்லையோ, மாணவர்களுக்கு சேர்க்கையிலையோ, இது மாதிரி விஷயங்களில் வந்து அவங்க கான்சன்ட்ரேட்டே பண்ணலை. இது வரைக்கும் கூட இந்த இலவசங்கள்ன்ற விஷயங்கள் வந்து பள்ளி மாணவர்களுக்கு என்ன வருதுன்னு பார்த்தா, இப்போ இந்த காலை பல வருஷமாக மதிய உணவு இருந்தது, இந்த காலை உணவை கொண்டு வந்ததை தவிர பெரிசான ஒரு இது இல்லை. அது நல்ல திட்டம் தான் இல்லைன்னு சொல்ல, ஆனால் இன்னும் சிறப்பாக கொண்டு வரணும். இன்னும் படிப்பில் இன்னும் சிறப்பு படிக்க ஒவ்வொருத்தர் பண்ணால் அவங்கவுங்க பொழப்பை தேடி போக ஆரம்பிப்பாங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டிலேருந்து உலகத்தில் எத்தனை பேர் இருக்காங்க, படித்து முன்னேறி போய் செட்டில் ஆகிறவங்க இருக்காங்க. அவங்கவுங்களுடைய தேவையை அவங்க பூர்த்தி பண்ணால் அவங்க பிரயாணிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம வந்து அவங்களுக்கு பாடமும் நெறிமுறையை சொல்லிக் கொடுக்கறது தான், தரத்தை அதிகப்படுத்தணும். தரத்தை அதிகப்படுத்தினாலே போதும், அவங்க நல்லா வளர்ந்துருவாங்கன்றது தான் நம்மளுடைய இது. இதை விட்டுட்டு இந்த ஜாதி அரசியல், மத அரசியலுக்குள்ளே போகாமல் இப்படி பண்ணணும். எதிர்காலம் இப்படி இருக்கும்னு நான் நம்புகிறேன். தேமுதிக வந்து யார் கூட்டணிக்கு போகிறது அந்த சர்ப்ரைஸ் வந்து நீடிச்சுக்கிட்டே இருக்குது சார். இப்போ பிரைம் மினிஸ்டர் வேறு வரப்போகிறாரு மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்கில். இதுக்கப்புறம் ஃபைனலைஸ் ஆகுமா சார்? அவங்க என்டிஏ கூட்டணிக்கு போகிறாங்களா? சரி, காங்கிரஸ் வெளியே போகும் பட்சத்தில் திருப்பி தேமுதிகவுக்கு வந்து திமுகவுடைய இது வந்து எதிர்பார்ப்பு இருக்கும். ஏன் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், அவங்களுடைய சீட் ஷேரிங் வந்து ஒரு தொகுதி 2 தொகுதி ஏற்றி வாங்கிறதுக்கு காங்கிரஸ் இல்லைன்னா இவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்றது. அதனால தான் அவங்க வெயிட் பண்ணுறாங்கன்னு. அது இந்த வார இறுதிக்குள் தெரிஞ்சிடும். மோடி வர்றது 1ஆம் தேதியோ இல்லை 6ஆம் தேதியோ இருக்குது. அவங்களுக்கு அது வரைக்கும் நேரம் இருக்குதுன்னு கூட அவங்க எடுத்துப்பாங்க. கடைசி மினிட் வரைக்கும் தே வில் வெயிட் அப்படின்றது தான். ஸோ அந்த 6ஆம் தேதி வரைக்கும் கூட நான் மோடி வந்து அங்கே மேடை ஏறினா தான் கூட்டணி உறுதின்னு ஒன்றும் இல்லையே. அப்படி பார்த்தா இங்கே நான் தான் தலைமைன்னு சொல்லிக்கிற எடப்பாடியை பார்த்தாலே போதுமே. ஸோ அது பிரச்சனையே கிடையாது. நான் என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் காங்கிரஸ் இங்கே திமுக விட்டு விலகும் பட்சத்தில் அந்த ஸ்பேஸ் தமக்கு டிஎம்டிகேக்கு கிடைக்கும்ன்றது தான் நினைக்கிறேன். ஏன்னா டிஎம்டிகேக்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி டிவிகே இருந்தாலுமே அவங்க டிவிகே வந்து சீனியர் ஜூனியர்னு ஈகோஸ்டிக்கில் அதை இக்னோர் பண்ணிடுறாங்க. ஸோ அது தவறான செயல். ஏன்னா அங்கே போய் சேர்ந்தால் விஜயகாந்துடைய மாசியும் உள்ளே இன்க்ளூட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் அவங்க வந்து அதை பார்க்க மாட்டாங்க. அதே மாதிரி அங்கே பணம் எந்த அளவுக்கு கிடைக்கும் அப்படின்னு தொகுதிக்குன்றது பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஆமாம், இப்போ ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் ஒரு தொகுதி 40-50 கோடி ரூபா செலவு பண்ண தயாராக இருக்காங்க. டிவிகேல ஒரு தொகுதிக்கு 5-10 கோடி ரூபா செலவு பண்ணுறதே அவங்களுக்கு கொஞ்சம் பெரிய விஷயமா இருக்கும். ஸோ இந்த இடத்துல இவங்களுக்கு என்ன கிடைக்கும்ன்றது ஒன்று இருக்குது. ஸோ இதெல்லாமே கணக்கு போட்டு தான் இவங்க திமுக பக்கம் சாயறதை நம்ம பார்க்குறோம். ஆனால் இப்போவும் சொல்கிறேன், இப்போவும் அவங்க திமுக சார்பில் தான் இருக்காங்க. உங்களுக்கு இந்த கேள்வி வர காரணம் இந்த ஈஷா யோகாவில் திரு வேலுமணியும் பிரேமலதாவும் ஒன்றா இருந்தாங்க. அது ஒன்றா இருந்தாங்களால அவருடைய கடமையை அவர் பண்ணுறாரு. ஈஷா அவர் வந்து நிறைய பேர் வந்தாங்க சார், அங்கே வந்தாங்க. அவர் பாலமாக எதாவது பண்ணணும்னு நினைக்கிறத ஈஷா அவர் சார்பில் பண்ணுறாரு அழைப்பு விடுத்துன்னு. பட் அது எந்த அளவுக்கு ஈடுபடணுன்றது தெரியல. ஈஷா பேச்சுவார்த்தை நடத்தலாம், பணம் தருவாரா இல்லை அவர் அஷூர் தருவாரா? ஏன்னா எடப்பாடி நம்பி ஏற்கனவே அவங்க ஒரு எம்பி பதவி இல்லாமல் போயிருக்காங்க. அதுக்கு அவரால் ஏதாவது ரீசன் சொல்ல முடியுமா? இதெல்லாமே இருக்குது. ஸோ இதை வந்து இதையும் முடிச்சு போகிறத விட்டுட்டு அவங்களுடைய அரசியலுக்கு எது எதிர்காலத்துக்கு சரின்னு பண்ணுறதோ அதை அவங்க முடிவு பண்ண போகிறாங்க. இப்போ வரைக்கும் திமுகவுடைய இதுதான் அவங்களுக்கு கொஞ்சம் ஹையராக வெயிட்டேஜ் அதிகமாக இருக்குது. சார், நீங்கள் சொல்கிறீங்க
தேமுதிக வந்து டிவிகேவை குறைச்ச எடை போடுறாங்க அப்படின்றீங்க. ஆனா வந்து மக்கள்கிட்ட பல்ஸ் எப்படி சார் இருக்கு? ஆக்சுவலி நம்ம வந்து காமனா பேசிடலாம். டிஎம்கேக்கு பல்ஸ் எப்படி இருக்கு? இப்ப டிவிகேக்கு பல்ஸ் எப்படி சார் இருக்கு மக்கள் சரி, மத்தியில? நான் இப்போ நான் நம்ம களத்தில் பார்க்குற வரைக்கும் நமக்கு வர இது பிரகாரம் திமுக, டிவிகே, அதிமுக இப்படி தான் இருக்குது. அதிமுக 3வது இடத்துல இப்போ இருக்கிற கண்டிஷனில் அப்படி தான் இருக்குது. ஸோ அது அவங்க இருப்புக்கு காமிக்கிறதுக்கு என்ன பண்ண போகிறாங்கன்றது இன்னும் சில பேர் சொல்கிறாங்க, இன்னும் அதிமுக சிவிராக அடிக்க ஆரம்பிக்கலைங்க, பண்ண ஆரம்பிக்கலன்னு. எது பண்ணாலும் அவங்களுக்கு பேக் ஃபயர் தான் ஆகுது. இப்போ நயனாரா அவர்கள் வந்து த்ரிஷா பற்றி பேசுகிறது பேக் ஃபயர் தான் ஆகுது, நெகட்டிவாக தான் மாறுன்றது தான் ரிப்போர்ட் கொடுக்கும். வருத்தம் கூட தெரிவிச்சிருக்காரு. பட் அதை வருத்தமாக சொல்லல, நான் யார் மனசும் புண்படுத்த மாட்டேன், என்னோட செயல் அப்படி தாங்க இருக்கும், அதை நான் தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு தான் சொன்னாரே தவிர அவர் வந்து மன்னிப்பு வருத்தமோ அது சொல்ல. அவர் நேரடியாக தாக்கிட்டு மறைமுகமாக ஒரு விஷயத்த சொல்கிறது வந்து சரியாக இல்லை. அது வந்து கண்டிப்பாக உளவுத்துறை ஏதாவது ரிப்போர்ட் எடுத்தாங்கன்னா அது வந்து நமக்கு பின்னாடி இவங்களுக்கு பின்னாடி இருக்குன்றதை அது தெளிவுபடுத்தும். அதுக்கப்புறம் நயனாரா அவர்கள் கொஞ்சம் மாற்றி செயல்படுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். இல்ல சார், அப்படி பார்த்தா அவரோட செயல்பாடு அப்படி தெரியல. இப்ப நேத்து கூட அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த கூட்டத்துல ஒருத்தர் இறந்தார்ல சேலத்துல, அது ஏதோ நல்ல சகுனம் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி சர்க்காஸ்டிக்கா சொல்லிட்டு போயிருக்காரு. நல்ல சகனம்ல அவருக்கு வந்து அது இப்போ ஒவ்வொரு தடவையும் அவர் வந்து அது கரூர் இன்சிடென்ட்டையும் சேர்த்துட்டு இதையும் சேர்த்து சொல்றாரு. ஓகேவா? சரி, அவருடைய கொள்கையிலேருந்து வர்றது இந்த சகுனம் பார்க்கறதுல இது தவறில்லை. அவர் சொல்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ அது சரியாக தான் படும். சரி, அப்படி பார்க்குற இடத்துலனா திமுக கட்சி எழுச்சிக்கு முன்னாடி பல பேர் மரணங்கள் தான் அந்த கட்சியுடைய எழுச்சிக்கு காரணம். இந்திய எதிர்ப்புக்கான காரணமெல்லாம் இருக்குது. அதுக்கு முன்னாடி திமுக வந்து வரும்போது திமுகக்காக பல பேர் உயிர் தியாகம் பண்ணாங்கல்ல, இந்த மாதிரி இருக்குது. அப்போ அதெல்லாம் அபசகுனமா? அபசகுனமாக இருந்தால் அவங்க வளர்ந்துருப்பாங்களா? சரி, அப்படி நம்ம சொல்ல முடியாது. சரி, இது வந்து இந்த இடத்துல பொறுப்பாக எனக்கு தெரிஞ்சு திரு நயனார் அவர்களை திமுகவை தாக்கியிருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அப்போ தான் திமுக விசஸ் என்டிஏக்கு மாறத்துக்கு அவங்க அதுக்கு எதாவது கவுண்டர் கொடுப்பாங்க. கவுண்டர் கொடுத்தா திமுக ரொம்ப தெளிவாக இவங்களை கார்னர் பண்ணிக்கிட்டே அந்த பக்கம் போயிட்டே இருக்காங்க. இவங்க அதை புரிதல் இல்லாமல் இவங்க டிவிகேவை போய் அடிக்க போட்டால் டிவிகேக்கும் இப்போ அதிமுகவை பிடிக்காதவங்க டிவிகே இன்னும் ஸ்ட்ராங்காக போய் ஓட்டு போடுற மாதிரி ஆகிடுமே தவிர இவங்களுக்கு அது பெரிய பெனிஃபிட்டா இல்லை. நயனார் நம்ம இப்படி எடுத்துக்கலாம்ல சார், அவர் வந்து டிவிகே ஒரு பெரிய ஃபோர்ஸாக நினைக்கலாம்ல, விமர்சிக்கிற அளவுக்கு அப்படி எடுத்துக்கலாமா? எடுக்கலாம். நான் எப்படின்னா இப்போ கரண்ட் ஆளுங்கட்சியை எதிர்க்கிறது பெருசா, ஆளுங்கட்சி வரத்துக்கு துடிக்கிறவங்களை எதிர்க்கிறது பெருசா? ஆளுங்கட்சி தான் எதிர்க்கணும். அதுதான் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். அதனால தான் டிவிக்கு அங்கே ஃபோக்கஸாக இருக்காங்கன்னு நான் சொல்கிறேன். ஒன்றுமே இது வரைக்கும் அன்டெஸ்டடை போயிட்டு நீங்கள் விமர்சித்து நீங்கள் வந்து ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கரெக்ட். பாண்டிச்சேரியிலையும் இந்த பரபரப்பாக இருக்குது சார் அரசியல் சூழல். என்னன்னா திமுக தலைமையிலான கூட்டணி தான் அடுத்து ஆட்சி அமைக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி, காங்கிரஸை கழட்டி விட பார்க்குறாங்களா பாண்டிச்சேரியிலையும்? அது வந்து போன தேர்தலில் திமுக கிட்டத்தட்ட ஒரு 6 எம்எல்ஏ, காங்கிரஸ் வந்து 2 தான் பெற்றாங்க. அது ஒரு ட்ராபேக் அங்கே இருந்தது. ஸோ அது வந்து ரங்கசாமி இவங்க காங்கிரஸுடைய முன்னாள் முதலமைச்சர் வந்து கேண்டிடேட் நாராயணசாமி வந்து ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்டாக பார்க்கப்படல. ஸோ இப்போ அவங்க அங்கே ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் யார் இருக்காங்க அப்படின்னா இன்னும் யாரும் ஃபேஸ் வேல்யூ இன்னும் தெரியல. அது ஒரு லேக் இருக்குது. அதுக்காக அவங்க டிவிக்கே தலைமைன்னு சொன்னாங்கன்னா ஆனந்த் இவர் இருப்பது புசி ஆனந்த் இருக்கார். எக்ஸாம்பிள் நான் அந்த இதுக்கு சொல்லலை, இருந்தாலும் அப்படி ஒரு டார்கெட் அங்கே வைக்கிறாங்கன்னா அவர் துணை முதலமைச்சர்னு இவங்க யாராவது ஒரு கேண்டிடேட்டை கொண்டு வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இங்கே திமுகலேருந்து ஒதுங்கிறதுக்கு இது எல்லாமே காரணன்ற அது அங்கேயும் பிரதிபலிக்கும்ன்றது தான் நம்ம வரணும். ஸோ இந்த காங்கிரஸுடைய கூட்டணி டிவிகே கூட போகும் பட்சத்தில் திமுக ஆல்ரெடி இப்போ போன தேர்தலையே வந்து ஜெகத் ரட்சகன் தான் அதுக்கு இன்சார்ஜாக இருந்தார். இப்போ போட்டாங்க அவர், ஏன்னா அவர் அங்கே முதலமைச்சர் ஆகணுன்றது பல வருஷ கனவு அவருக்கு. ஓகேவா? இதை மாற்றி எதாவது பண்ண முடியுமான்னு பார்க்கறதுக்கு தான் இந்த தேர்தல் இருக்கும். ஸோ அவர் நான் முழுசாக பாண்டிச்சேரியை பார்த்துக்கிறேன் ஃபினான்ஷியலாகவும் எல்லாமே அப்படின்னு அவர் இறங்கும் பட்சத்தில் அது திமுகவுக்கு ஒரு ஃபேவர். அதனால தான் இந்த தேர்தலில் வந்து அவங்க தலைமைன்றதை கொண்டு வராங்க. ஸோ காங்கிரஸ் போச்சுன்னா காங்கிரஸ் இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு 6 எம்எல்ஏ வந்ததுன்றது அவங்க மறந்துட்டாங்க. ஸோ அந்த இடத்துல இப்போ காங்கிரஸ் இல்லாமல் எந்த அளவுக்கு இவங்க ஜெயிக்கிறாங்கன்றது இந்த தேர்தலில் பார்க்கலாம். அது வந்து ஃபேவரிசம் டு ரங்கசாமி நடந்ததுன்னா வாய்ப்பு அதிகம். இவங்க தனியாக நிற்கிறது, காங்கிரஸ் டிவிக்கு நிற்கிறது, அண்டு இப்போ நம்ம ஆதவ அர்ஜுனாவுடைய மச்சான் ஒரு கட்சி வச்சுக்கிறதா கட்சி, அவர் ஒரு சில குறிப்பிட்ட தொகுதியை அவர் ஃபோக்கஸ் பண்ணி 2 தொகுதி தான் ஃபோக்கஸ் பண்ணுறாரு பொழுது. ஸோ அவருடைய ஃபோக்கஸ் எங்கே போகுதுன்றது ஒன்று இருக்குது. அதிமுக இந்தியா அதை மறந்துட்டோம்.
ஸோ 5 முனை போட்டி அங்க நடக்கிறதுக்கு இருக்கு. கிட்டத்தட்ட அமித்ஷா அவர்கள் வந்து இப்ப ரீசென்ட்டா ரங்கசாமிய போய் பார்த்தாரு சிஎம். அப்ப வந்து பார்த்தாங்கன்னா 30 தொகுதி சார் பாண்டிச்சேரியில. அதுல வந்து 16 தொகுதியில வந்து ரங்கசாமி நிக்கிறவராவும் என்ஆர் காங்கிரஸ். மீதி இருக்கக்கூடிய தொகுதியில ஃபுல்லா பிஜேபி குடுத்துருக்காங்களாம். மீதி 14 தொகுதி இருக்கும். அதுல வந்து ஸ்ப்ளிட் பண்ணி அதிமுகவுக்கு ஒரு 4, அப்புறம் நீங்க சொன்ன மாரி மார்ட்டின் அவர்களுக்கு ஒரு 2 அப்படின்ற மாரி தான் சீட்டு பேசிக்கிறதா தகவல் வந்திருக்கு. அதுதான். அது சொல்றேன். இப்ப இவங்க இது இன்னும் ஃபைனலைசேஷன் ஆகல. ஏன்னா ரங்கசாமிய நம்பி யாரும் அரசியல் அவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியாது. அதான் ஒரு சூடான ஸோ பொலிட்டிஷியன்ஸ் இப்போ இருக்காங்க. அதனால அது கொஞ்சம் வந்து இப்ப அமித்ஷா பேசினாருன்றதுக்காக நம்பலாம். இன்னும் நிதி மற்ற விஷயங்களுக்காக இருக்குமே தவிர, இப்ப இப்படி போகும்போது இது டிவிகேக்கு அப்ப இப்ப இந்த இந்த அலைன்ஸ் ஃபார்ம் ஆகுதுன்னா, அ அந்த அலைன்ஸ் அதாவது என்டிஏ கூட்டணி சவுத்துல தமிழ்நாட்டுல ஸ்பாயில்டா இருப்பாங்க, ஸ்பாயில்ஸ் படுறாங்கன்றத நான் சொல்றத பார்த்தம்போது, பாண்டிச்சேரியில அது வெற்றிக்கான ஸ்ட்ராட்டஜியா போகும்னு நான் நினைக்கிறேன். இல்ல கிளியர் வெற்றியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இருக்கும். ஏன்னா, அந்த அலைன்ஸ் வந்து அந்த நம்பர் வால்யூம்ஸ் அந்த ஒரு தொகுதி நம்ம ஊர்ல இந்த கவுன்சிலர் தொகுதி ரேஞ்ச் தான் இந்த எம்எல்ஏ தொகுதி. ஸோ, இப்போ பாண்டிய பொறுத்த வரைக்கும் இந்த அலைன்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஏன்னா, அவங்க ஒவ்வொரு ஓட்டுமே அவங்களுக்கு பெனிஃபிட்டா தான் போய் முடியும். இவரு ஆதவ் மச்சான் கட்சி, பிஜேபி மற்றும் இவங்களது அதிமுக. இதுக்கு எல்லாம் சேர்ந்து பாமக அன்புமணி ஆமா. அதோடைய ஓட்டு. வன்னியர் சமுதாய ஓட்டு அங்க அதிகமா ஆமா இருக்கு. இருக்கும். ஸோ அதையும் சேர்த்து அங்க போடும்போது, அது இன்னும் இந்த அலைன்ஸ்க்கு ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும். ஸோ மறுபடியும் ரங்கசாமி முதலமைச்சர் ஆவறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. அது வந்து டிஎம்கே காங்கிரஸ் கூட்டணியே வந்து வகுத்து கொடுக்குதுன்னு வகுத்து தோணுது. குடுக்குது அப்படின்னு வேணா எடுத்துக்கலாம். அதுக்கு திமுக இந்த மாரி தலைமையில பேசக்கூடாதுல்ல. நீங்க வேணா பாண்டிச்சேரியில ஆட்சி அமைக்க நாங்க உதவுறோம். நீங்க எங்களுக்கு ஆட்சி அமைக்கன்னா கூட அவங்களுக்கு ஒரு ஸ்டேட் கிடைக்குதுன்னு அவங்க பண்ணலாம். ஸோ அதுக்குமே வாய்ப்பு இல்லாம போகுதுல்ல. ஸோ இதுல இருந்து கிளியராவே தெரிஞ்சிச்சு சார். இருந்தா இருங்க, இல்லாட்டினா போங்க. நாங்க எங்க வேலைய நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். திமுகவுடைய செயல்ல வந்து அது வந்து காங்கிரஸ்க்கு வந்து வெறுப்பு தானே சார் இருக்கு. இல்ல நான் காங்கிரஸ் வெறுப்பு எடுத்துன்ற தாண்டி தொண்டர்களுக்கு எப்படி சார் இருக்கும் மனப்பான்மை? இது தொண்டர் காங்கிரஸ பொறுத்தவரைக்கும் எல்லா லீடரும் தொண்டர் தான். தொண்டர் தான் எல்லா லீடரும். ஸோ அது நம்ம பெருசா இருக்கணும். இப்போ காங்கிரஸ்க்கு அந்த பழைய காலத்து நிர்வாகங்களும், அ இந்த அ கிறிஸ்தவ, முஸ்லீம் ஓட்டுகளும் தான் அவங்களுக்கு வந்து ஒரு பேக்கப். ஸோ அது அவங்களுக்கு அவங்க எங்க போறோமோ அதுக்கேத்த ஃபேவரிசம் வந்துரும்ன்றது. ஆல்ரெடி இப்போ ஒரு 6% கிறிஸ்தவ ஓட்டு இருக்குன்னா, அதில 1.5%லேருந்து 2 புள்ளி வந்து டிவிகேக்கு போகுது ஃபர்ஸ்ட்டு. அந்த 2% காங்கிரஸ் சேரும் பட்சத்தில அது 3ஆ மாறத்துக்கு அதிகமாயிடும். அதே மாரி இஸ்லாமிய சமூகத்துக்கு 8% இருக்குன்னா, அதில 1 1/2, 2% வந்து டிவிகேக்கு போகுது. அது காங்கிரஸ் சேரும்போது மறுபடியும் அது 3ஆ மாறத்துக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ இப்படி மாறுச்சுன்னா, இது வந்து அதான் வின் வின் சிச்சுவேஷன் ஃபார் போத் ஆஃப் அஸ் அப்படி தான் சொல்லணும். இது யாருக்கு எந்த தொண்டருக்கு பாதிப்பு, அவங்களுடைய இது என்ன இதெல்லாம் பெரிய இது கிடையாது. கட்சி தலைமை என்ன சொல்லுதோ, அது செய்றது தான் தொண்டர்களுடைய வேலை. ரியாலிட்டி அது. தொண்டர்களுக்கு உடைய மன புரிதல் இத வந்து குமுறல்கள புரிந்து நடந்துக்கிறது தான் தலைமையுடைய வேலை. ஸோ இப்போ இருக்கிற கண்டிஷன் டிவிக்கே போறது அந்த மாரி தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சார் நான் வந்து பாண்டிச்சேரியில 2 வருஷம் இருந்திருக்கேன் சார். அங்க இருக்க சூழல் எனக்கு கொஞ்சம் தெரியும். அங்க என்னன்னா பசங்க கண்மூடித்தனமா விஜய்க்கு ஃபேன்ஸா இருக்காங்க சார். அங்க டிவிகேக்கு அப்ப நல்ல ஒரு ஃபேன் பேஸ் இருக்கிறதுனால, வோட் பேங்க்கும் இருக்கும்னு நான் நம்புறேன். இல்ல ஓட்டு இருக்கு. அததான் நான் சொல்றேன். இப்ப 2வது பிளேஸ் இப்ப நான் என்னன்னா, பெரிய தமிழ்நாட்டுல வந்து அதிமுக, இந்தியா அலையன்ஸ் பிரம்மாண்டமானா இல்ல. இப்ப நம்ம நினைக்கிற நீங்க சொல்ற மாரி அமித்ஷா பேசி அந்த அலையன்ஸ் ஃபார்ம் ஆச்சுன்னா, பாண்டிச்சேரியை பொறுத்தவரைக்கும் அது பிரம்மாண்ட அலையன்ஸ். அந்த பிரம்மாண்ட அலையன்ஸ டிவிகேல சாய்க்க முடியுமான்றது தேர்தலுக்கு அப்புறம் தான் தெரியும். இப்போ கள நிலவரம் அவங்களுக்கு சாதகமா தான் இருக்கும். ஏன்னா பாண்டிச்சேரியிலயும் இப்ப விசில் சின்னத்த ஒதுக்கிட்டாங்க சார் தாவேக்கா. எல்லாத்துக்கும் விசில் தான். ஆனா நான் விஷயம் என்னன்னா, இதனால 3வது இடம் 2 இருக்கிறவங்க 2வது இடத்துல இருந்தவங்க 3வது இடமோ காணாம போறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமா இருக்குமே தவிர, முதல் இடத்துல இப்ப இருக்கிற கள நிலவரம் பிரகாரம் ரங்கசாமிக்கான பாதிப்பு கம்மியா இருக்கு. ஸோ இது தேர்தல் நேரத்துல என்ன ட்ரெண்ட் மாறுதுன்றத தான் நம்ம பார்க்கணும். அதே இடத்துல இங்க வரும்போது நம்ம அதிமுகவே 3வது இடத்துக்கு தான் தள்ளுறோம். அதே என்டிஏ அலைன்ஸ நம்ம 3வது இடத்துக்கு தள்ளுறோம். ஸோ இங்க இருக்கிற கண்டிஷன் அப்படி இருக்குன்றது. பட் அங்க அது வந்து 2வது இடத்துக்கு டிவிகே இருக்குன்னு தான். இப்ப நீங்க சொல்ற அந்த ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் இது அவங்களுக்கு இம்பாக்ட் கிரியேட் ஆகுறதுன்னா, அது வந்து அவங்களுக்கு 2வது இடத்துக்கான வாய்ப்பு இப்போ பிரகாசமா இருக்கு. ரங்கசாமிக்கு இருக்கிற பெரிய பிளஸ் அலைன்ஸ். இந்த அலைன்ஸ் இவ்ளோ கட்சிகளோட சேர்ந்து இருக்கிறதுன்றது பெரிய இது. அதே மாரி எதிர்க்கட்சி வந்து பிரிஞ்சு இருக்கிறதும் அவர் ஒரு பிளஸ்ஸா தான் இருக்கு. பிளஸ் அதாவது இப்ப திமுக தனியா நிக்குது அப்படின்னா, அது ஒரு விஷயம்.
எதிர்ப்ப ஓட்டை பிரிக்கிறது. காங்கிரஸ் டிவிகேவுடன் இருக்கும்போது இவங்க 2வது இடத்துல இருக்காங்க. அதுவும் ஒரு எதிர்ப்பு அரசியல் ஓட்ட பிரிக்கும். காங்கிரஸ்க்கு வர வேண்டியது டிவிகேக்கு தான் மெஜாரிட்டியா வாய்ப்பு இருக்கும். என்டிஏ தனியா நிக்காம ரங்கசாமி கூட சேர்றதுனால, ரங்கசாமிக்கு ஒரு பெரிய ப்ளஸ். சார் அடுத்தபடியா சசிகலா அவர்கள பத்தி நம்ம நேத்து பேசியிருந்தோம். ஒரு வீடியோல பேசியிருந்தோம். விஜயும் அவர்களும் கை கோர்க்கிற மாரி. அடுத்த அப்டேட் என்ன சார் நடக்க போகுது? கூடிய விரைவில் சந்திப்பு நிகழலாம்னு நான் நினைக்கிறேன். சந்திப்பு. சந்திப்பே நிகழலாம். அவங்க இல்ல இன்டைரக்டா இந்த டிவிகேவுடைய ஆதரவு நிலைப்பாடுக்கு வந்துட்டாங்க அப்படின்றது தான் இப்ப லேட்டஸ்ட் அப்டேஷன். இப்ப எம்எல்ஏக்கள் அதுக்கு ஒரு சாம்பிள் நான் தான் சொன்னேன். எப்பவுமே சாம்பிள் அனுப்பி பார்ப்பாங்க. மனோகர் ஒருத்தர் சேர்ந்திருக்காரு. ஒரு சாம்பிள் கன்ஃபார்ம் ஆச்சுன்னா, அடுத்தடுத்த நிகழ்வுகள் அந்த போய் சேர்ந்ததனுடைய சாம்பிள் சக்சஸ்ன்னு கேள்விப்படுறேன். ஸோ அந்த சக்சஸ்க்கு அடுத்தடுத்த நிகழ்வுகள் நமக்கு இன்னும் இந்த 10 நாள்ல ஸ்ட்ராங்கா தெரியும். 24ஆம் தேதி அவங்க என்ன சொல்லப் போறாங்கன்றத பொறுத்து இருந்து பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து இப்பவும் சொல்றேன். இப்ப இருக்க கள நிலவரம் திரு சசிகலா அவர்கள் டிவிகே. நான் இதுல இன்னொரு விஷயம் பதிய வைக்கிறேன். நேச்சுரல் அலைன்ஸ் அப்படின்னு தமிழ்நாட்டுக்கு அப்படின்னா, ஏடிஎம்கே விசஸ் வித் காங்கிரஸ் தான். எப்பவுமே. எம்ஜிஆர் காலத்துல. எம்ஜிஆர் காலத்துலேருந்தே. அந்த நேச்சுரல் அலைன்ஸ் வந்து போன ஜெயலலிதா ஹாஸ்பிட்டலைஸ்ட் இருக்கும்போது, முதல்ல வந்து சந்திச்சு ஒரு ஒரு பிரளயத்த உருவாக்குனது வந்து ராகுல் காந்தி தான். அதுக்கப்புறம் தான் மத்திய அமைச்சர்கள் எல்லாரும் வராங்க. ஜெயலலிதாவோட சந்திக்க. அது வரைக்கும் வந்து யாருமே சந்திக்க வரல. அந்த ஸ்டார்ட் பண்ணி விட்டது சசிகலா, நடராஜன் இவங்களுடைய மூவ் தான். அது காங்கிரஸ் அவங்க ஆதரிக்கிறாங்கன்றனால தான் அவங்கள வந்து ஒடுக்கப்பட்டது அந்த நேரம். அந்த அவர் தலைமையில வரக்கூடாதுன்ற விஷயங்கள்லாம் மூவ் ஆச்சு. ஸோ அப்போ மீண்டும் டிவிகேவுடன் காங்கிரஸ், இந்த பக்கம் சசிகலான்றது வந்து ஒரு நேச்சுரல் பவர்ஃபுல் அலைன்ஸா மாற வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அத நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி சார். நன்றி.